சலவை தொழிலாளிக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டா வேறு நபர்களுக்கு மாற்றம் நடவடிக்கை கோரி பொதுமக்கள் வலியுறுத்தல். ஸ்ரீமுஷ்ணம் ஜூன் 9. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே உள்ள தேத்தாம்பட்டி கிராமத்தில் சலவை தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டா முறைகேடாக வேறு நபர்களின் பெயருக்கு மாற்றப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேத்தாம்பட்டி கிராமத்தில் 30க்கும் மேற்பட்ட சலவை தொழிலாளர்கள் மற்றும் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அரசின் திட்டத்தின் கீழ் புறம்போக்கு நிலங்களில் நீண்ட காலமாக குடியிருந்து வந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சலவை தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பட்டாக்கள் சிலர் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி வேறு நபர்களின் பெயர்களுக்கு மாற்றப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டதையடுத்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை வட்டாட்சியர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் தரப்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் மறு விசாரணை நடத்தக்கூறி பலமுறை மனு அளித்தும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பட்டா பெறுவதற்காக ரூபாய் 10,000 முதல் ரூபாய் 15,000 வரை செலவழித்ததாகவும் அதன் பின்னரும் உரிய உரிமை கிடைக்காமல் ஏமாற்றமடைந்துள்ளதாகவும் சலவை தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் அதிருப்தியடைந்த கிராம மக்கள் விரைவில் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக தலையிட்டு முறைகேடு குறித்து விசாரணை நடத்தி உரியவர்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3 வருஷமாக அப்படிலாம் வந்து பார்த்துட்டு போகிறோம். அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. நாங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. போய் இடம் இல்லாத எல்லாம் எல்லாரும் இந்த ஊரில் வந்து எங்களை எல்லாம் சேர்த்து வைக்கணும். நாங்கள் எல்லாம் எங்கள் ஊரில் நாங்களும் ஒரு கிராமத்தில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும். எங்களுக்கும் ஒரு தகுதியை நாங்கள் உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த ஊர் மக்களோ இல்லை கவர்மெண்ட்டோ அரசாங்கமோ எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கொடுக்க மாட்டேது. எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வர வைக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு இதை பார்த்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு ஒரு நல்ல நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. வண்ணாஞ்சாக்கியில் மட்டும் ஒதுக்கிட்டு அந்த கவர்மெண்ட்டு மெனக்கட்டு கொடுக்குறான், ஊருக்கு கொடுக்குறான், வார்த்தை கொடுக்குறாங்க. இது வண்ணாஞ்சாக்கியில் இடம் இல்லைன்னு எந்த ஊர் நீங்கள் எந்த உலகத்துலையும் உங்கள் ஆட்சிக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க? நீங்கள் பேசு. கிராமத்தில் நாங்கள் ஒரு 11 குடும்பம் வசிக்கிறோம். இங்கே 220 மனப்பட்டா வந்து இந்த இடத்துல எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து கொடுக்க கிடையாது. நாங்கள் சப் கலெக்டர்கிட்ட, தாசில்தார்கிட்ட, பிஓகிட்ட, எம்எல்ஏ கிட்ட எல்லாருக்கிட்டையும் போயிட்டு மனு கொடுத்தோம். எல்லாருக்கிட்டையும் பேசணும். ஆனால் பேசின பிறகு எந்த நடவடிக்கையுமே இன்ன வரைக்குமே எடுக்க கிடையாது. எங்களுக்கு தனியாக பட்டா வந்ததையும் மாற்றி எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. கேட்டால் உங்களுக்கு இல்லைன்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து யாருக்குமே ஒரு கூட ஒரு பட்டா கூட கொடுக்க கிடையாது. இங்கே ஒரு 10 குடும்பம் இருந்துச்சு. அவங்களும் வந்துட்டு இந்த இடத்துல வந்து இட வசதி இல்லாமல் பக்கத்து கிராமத்தில் போயிட்டு வேலை பார்க்குறாங்க. துணி சலவை தொழிலாளர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் எங்கள் கூட எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வைங்க. இல்லை அரசாங்கம் தான் எங்களை வந்து கவனிக்கலையா, இல்லை இந்த ஊரில் இருக்கிறவங்க பிஓ, தாசில்தார் இவங்க தான் எங்களை பார்க்கலையான்னு தெரியல. இதை பார்த்துட்டு எங்களுக்கு உரிய நடவடிக்கை வந்து எடுத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிராமம் நாங்கள் 3 தலைமுறையாக அங்கே வசிச்சுட்டு இருக்கோம். இது வந்து சக்கிலிக்குட்டை. இங்கே வந்து நாங்கள் குடிசை போட்டுட்ருக்கோம். என் பேர் புனிதசாந்தி. நாங்கள் வந்து சலவை தொழிலாளி. நாங்கள் சப் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் நாங்கள் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்து பார்த்தோம். ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. வேறு ஒரு கட்சிக்காரங்க வந்து அதுக்கு வேறு ஒரு கட்சிக்காரங்க வந்து மாற்றி தரேன்னு சொன்னாங்க. அதுக்கும் நடவடிக்கை எடுக்கல. நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல